வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைய வீடியோ பதிவில் நாட்டு வளர செடியானது நடவு செய்ய இருக்கின்றோம். அதுவும் மண் செடியில் நடவு செய்ய இருக்கின்றோம். அந்த வீடியோ பதிவினை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். தற்போது நாட்டு வளர செடியானது தஞ்சாவூரிலே நடைபெற்ற விதை திருவிழாவிலே இந்த வல்லரை செடியானது வாங்கி வந்திருந்தோம். அதுவும் நாட்டு வல்லரை. பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நாட்டு வல்லரை செடி தஞ்சாவூரிலே விதை திருவிழாவிலே வாங்கி வந்தோம். தற்போது மண் சட்டியில் நடவு செய்ய இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம். தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது ஒரு மண் சட்டியானது எடுத்துக்கொண்டுள்ளோம். அதுவும் பழமையான மண் சட்டி. அந்த மண் சட்டியின் அடிப்பகுதியில் துவாரம் இட்டு கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நடவு செய்த பிறகு அந்த தண்ணீர் தெளிக்கும் போது தேங்கி அந்த வேரானது அழுகல் விழுந்துவிடும். அதை தவிர்க்கும் பொருட்டு அடிப்பகுதியில் கோல்ஸ் இட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, மக்கிய மாட்டு ஏரானது மணலுடன் கலந்து வைத்துள்ளோம். அந்த காட்சி பதிவுகளையும் தற்போது பார்க்கலாம். தற்போது அந்த மாட்டு ஏரானது அந்த மண் சட்டியில் நிரப்பிக் கொள்கிறோம். அந்த காட்சி பதிவுகளையும் பார்க்கலாம். ஒரு 3/4 பங்கு அளவிற்கு அந்த மாட்டு ஏரானது எடுத்துக்கொள்கிறோம் மண் சட்டியில். அந்த மண் சட்டி முழுமையும் மாட்டு ஏரானது நிரப்பிக் கொள்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம். போதுமான அளவிற்கு தற்போது மாட்டு ஏரானது எடுத்துக்கொண்டுள்ளோம். மருத்துவ குணம் நிறைந்த அந்த வல்லரை செடியானது தற்போது நடவு செய்ய இருக்கின்றோம். இளம் செடியாக இருப்பதனால் மண் சட்டியில் நடவு செய்து பிறகு மாற்று இடத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு நடவு செய்ய இருக்கின்றோம். இந்த மண் சட்டியானது ஈரத்தை உள்வாங்கிக் கொள்ளும். தற்போது ஒரு குழி எடுத்துக்கலாம் நண்பர்களே. அப்படியே ஒரு பள்ளமானது சிறிய பள்ளமாக எடுத்துக்கொண்டுள்ளோம். தற்போது அந்த பாக்கெட்டில் இருந்து அந்த வளர செடியானது எடுத்துக்கொள்கின்றோம். அந்த பகுதியானது மண் பகுதியானது உடையாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். தற்போது இதில் 2 செடிகளாக இருக்கின்றது. அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம். வேர்களை பார்க்கலாம் நண்பர்களே. வேர்கள் தரமானதாக காணப்படுகிறது. தற்போது அந்த கவரிலிருந்து வல்லாரை செடியானது வெளியே எடுத்தாச்சு. தற்போது நடவு செய்ய இருக்கின்றோம். தற்போது அந்த மண் சட்டியில் எடுக்கப்பட்ட அந்த பள்ளத்தில் தேவையான அளவிற்கு வைத்து விட்டு பிறகு கொஞ்சம் மணல் கொண்டு நிரப்பிக்கலாம் நண்பர்களே. தற்போது நடவு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளை காணலாம். இவ்வாறாக நடவு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக தண்ணீர் தெளித்து கொள்ளலாம் நண்பர்களே. மண் சட்டியில் வல்லாரை செடியானது நடவு செய்துள்ளோம்.
அடுத்தபடியாக தண்ணீர் தெளித்து கொள்ளலாம். தேவையான அளவு தண்ணீர் தெளித்து கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே. தற்போது அந்த வல்லாரை செடியானது நடவு செய்திருக்கின்றோம். இந்த வல்லாரை செடியானது நினைவாற்றலை மேம்படுத்தல், மன அழுத்தத்தை குறைத்தல், தோய் நோய்களை குணப்படுத்துதல், செரிமானத்தை மேம்படுத்தல், கண் பார்வையை சீராக்குதல், முடி வளர்ச்சியை தூண்டுதல் மற்றும் உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைத்தல் போன்ற பல்வேறு உடல் மற்றும் மனநல பயன்களை கொண்டுள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வல்லாரைக்கீரையானது மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் நினைவாற்றலை மேம்படுத்தவும் உதவுகிறது நண்பர்களே. தோல் நோய்கள், யானைக்கால் நோய் மற்றும் உடலில் ஏற்படும் கட்டிகள் போன்ற தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த வல்லாரைக்கீரை மருந்தாக பயன்படுகிறது. செரிமான கோளாறு, மலச்சிக்கலை போக்கி வயிற்றுப்புண் மற்றும் குடல் புண்களை ஆற்றும் தன்மை இந்த வல்லாரைக்கு உண்டு. கண் பார்வை, கண்ணெரிச்சல் மற்றும் கண்ணில் நீர் வடிதல் போன்ற பிரச்சனைகளை நீக்கி கண் நரம்புகளுக்கு நன்மையை அளிக்கிறது. இவ்வாறாக இதன் பயன்களை அறியலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க நண்பர்களே. யார் யார் வீட்டில் வல்லாரை செடியானது வைத்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி விவசாய சொல்லுங்கள்.